என் கால மேலே அடிச்சு போட்டாமா. அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தூக்கி வரலன்னு உன்னே மிரட்டி வச்சு போடுவேன். காத்தாளிக்கு வந்து எங்க போறான்? ஓடிட்டான். உன்னை அடிச்சவன் போயிட்டான். அவன் காத்தாளிக்கு வரட்டும். பெருமை என்னன்னு தெரியாத மட்டும் பீமசேன மகாராஜா வாழ்க 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 யாவட்ட பேர்கள் சிறந்தாத்தி கரங்குப்பி வருவார்கள். என்னை கண்டா அப்படி அஞ்சு நடிக்க முன்னே வருகே பீமசேன வருகே அப்படி வரவன் விட்டாலும் யாருடைய அம்சத்தில் பிறந்த யாருடைய வரத்தில் சொல்லு கரெக்டா சொல்ற வேலையை கரெக்டா செய்யணும். எப்படி கேட்கிற கேள்விக்கு தக்க பதில். ஆமா கோழி அடிச்சு பழக மகாராஜா உஷாராரு. அப்புறம் அடிச்சுட்டு போடுவான். என்ன பண்ற? ஆமா அந்த குழுவுல மகாராஜா அந்த வேலை தானே. அவன் அந்த எலி போடுற வேலை கையை கொடுத்து எலி போடுறான். கையே கொடுத்து எழுப்பி போடுறான். கீழே உட்காந்தானே அது எழுப்பி போடுறான். வேற ஒண்ணு அதே தான் சொன்னியா? எழுப்பி போடுறதா எனக்கு வேலையா? மகாராஜா மந்திரி சொன்னது அதனால வேற ஒண்ணு சொல்லுங்க. யாருடைய அம்சத்தில் பிறந்து அஷ்டவசிகளே ஒருவராகவே இருக்கிறீங்க. வாயு தேவன் வாயு தேவனே வரத்தில் பிறந்த மதக்கரை பீமசேன 16000 சிங்கப்பலம் கொண்டு மதக்கரை பீமசேன. இப்படி பீமசேன சொன்னால எனக்கு 16000 சிங்கப்பலம் எப்படி வந்தது? எப்படி யார் எனக்கு அந்த பெயர் சொல்லியது? நான் ஒரு சிறிய வயது காலகத்திலே நான் விளையாடி கொண்டிருந்தேன். விளையாடி கொண்டிருக்கும் பசி தாங்க மாட்டேன் என்று சொல்லி என்னுடைய தாயா ஓடோடு என்று பார்த்தார். பார்த்த உடனே என்னை தூக்கி சாதம் உண்பதற்காக தூக்கி சென்றார். அப்படி சென்றவுடனே சென்ற இடம் கானகத்தின் பாறையினாலே தூக்கி சென்றார். அப்படி செல்லும் பொழுது என்ன நடந்தது? அந்த பாறையின் வழியாக தூக்கி செல்லும் பொழுது 2 சிங்கமாகப்பட்டது எங்களை தின்பதற்காக கர்ஜித்து ஓடாடி வந்தது. என்னுடைய தாயா எங்கே தன்னுடைய பிள்ளையை சாப்பிட்டு விடுமே சொல்லி என்னை தூக்கி ஓடினார். தூக்கி ஓடி உடனே என்னை தூக்கி செல்ல மலையிலே தவறி கீழே போட்டு விட்டார். அப்படி போட்ட உடனே அந்த பாறையின் மீது நான் விழுந்த உடனே அந்த பாறையை விட்டது. அப்படி அந்த பாறையை சுக்குநூறாக நொறுங்கியது. நொறுங்கிய உடனே ஆனா விழுந்த சத்தத்தை கேட்டு 2 சிங்கமும் பயந்தோடியது. ஓடிய உடனே கீழே விழுந்த மகன் ஓடோடி வந்து பார்த்த உடனே கால் மீது கால் பட்டுக் கொண்டு அந்த பாறையில் கொண்டிருந்தேன். பார்த்து என்னுடைய தாயை பார்த்து சிரித்தேன். செங்கத்தை பார்த்து உன்னை தூக்கி செல்லும் பொழுது தவறு கீழே போட்டேன். உடனே நீ விழுந்த சத்தத்தை கேட்டு 2 சிங்கமா கர்ஜித்து ஓடியது. அப்படி ஓடியதுனா ஒரு சிங்கத்திற்கு எத்தனை 8000 பலம் 2 சிங்கத்திற்கு 16000 சிங்கங்களை கொண்ட மதக்கரை பீமசேன. இப்படி பீமசேன என்னை கண்டா யார் எப்படி இருக்க வேண்டும்? Yes!
என்னை கண்டா யார் யார் எப்படி இருக்க வேண்டும்? திக்கட்ட மன்னர்கள், திக்கட்டில் இருக்கக்கூடிய அரசர்களை அவரும் இந்த மத கொண்ட பீமசேனனை என்னை கண்டால் அடிப்படைந்து மன்னனை வருக, பீமசேனனை வருக வருக என்று சொல்லி வரவேற்பு கொடுக்கணும். இப்படி வரவேற்பு கொடுத்தாலும் இப்படி 16,000 சிங்கபலம் இருந்து என்னடா பையன் என்ன பிரயோஜனம்? சூதுனால் சொக்கட்டம் ஆடி நாட்டு நகரம் அனைத்துமே இழந்து காடே வனவாசி எதனா அந்த குருடர் மக திருடன் அந்த துரியோதனன் செய்த வஞ்சகத்தின காடே வனவாசம். குண்டு மத கைக்கடி இப்படி காடகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். கானகத்தில் காய்கறி பறிக்க நான் சென்றிருந்தேன். வேகமாக வந்த காரணம் அண்ணா அழைத்திருக்கிறார். என்ன ஏதோ காரணமாக அண்ணா அழைத்திருக்கிறார். அண்ணா பார்த்தால் மற்ற சமாச்சாரம். அண்ணா அழைத்திருந்தார், நான் மட்டும் சென்றால் என்னுடைய தம்பி அர்ஜுனன் அடுத்த இடத்துல காய்கறி பறிக்க சென்றிருக்கிறான். நான் அழைத்ததாக அவனை சீக்கிரம் அழைத்து வா.